வணக்கம் நண்பர்கள். இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் அமெரிக்காவுக்கு வெற்றி கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தோல்வியும், ரஷ்யாவுக்கு வெற்றியும், இந்தியாவுக்கு ஏமாற்றத்தையும் இந்த போரில் கொடுத்திருக்கிறது. எந்தெந்த வகையெல்லாம் இது நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் தீவிரம் அடையும் முன்னே, அதாவது உச்சகட்டத்தை அடையும் முன்னே இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதமும் பாகிஸ்தானுடைய பலம் இல்லாத ஆயுத பலம் தான். இந்த போர் விரைவாக முடிவதற்கு காரணம் இரு நாட்டுகளிலே போர் அப்படின்னு வந்துட்டாலே உள்நாட்டு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த நாட்டு இராணுவத்தால் வெற்றி பெற முடியாது. இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் மக்களுடைய ஆதரவு, முழுமையான ஆதரவு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கிடைக்காதது ஒரு காரணம். அடுத்ததாக உலக நாடுகளிலேயே பாகிஸ்தானுடைய ஆதரவை பெற முடியவில்லை. குறிப்பாக முஸ்லீம் நாடுகளுடைய ஆதரவை பாகிஸ்தான் இராணுவத்தால் பெற முடியவில்லை. இந்தியா எப்படி ஒரு 75 வருஷமாக தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைவிட மோசமாக பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானினுடைய அரசியல்வாதிகள் முழு நேர வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தீவிரவாதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது தான் ஒரு 75 வருடமாக முழு வேலையாக இருந்தது. அதனால் பாகிஸ்தானுடைய உள்கட்டமைப்பையும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாதனால இப்பொழுது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விலைவாசி விண்ணை முட்டும் அளவிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள். பாகிஸ்தானுடைய ஆயுதங்களில் 90% ஆயுதங்கள் சீனாவுடைய தயாரிப்பு. அந்த நாட்டினுடைய அதிநவீன போர் விமானங்கள் மட்டும் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட F-16 போர் விமானங்கள் தான் பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த போரில் அமெரிக்காவுடைய F-16 போர் விமானம் ஒன்றும் சீனாவுடைய JF-22 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சீனாவுடையது, அது முழுமையாக செயல்படாததால் இதற்கு காரணம். இந்தியாவுடைய ஆயுதங்கள் பலமிக்க ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் 4 நாட்டு வல்லரசால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானுடைய விமானங்களையும் ஏவுகணைகளையும் தாக்கி அளித்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதே போல பிரான்ஸுடைய ரஃபேல் போர் விமானம், அந்த நாட்டினுடைய ரஃபேல் விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்கால்ப் மற்றும் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு எதிரி நாட்டுக்குள்ளார ஊடுருவி அந்த நாடு ரேடார் எல்லாம் முடக்க செய்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி வெற்றியை கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக இங்கிலாந்துடைய ஏவுகணைகள். மொத்தத்தில் அமெரிக்காவுடைய அடுத்ததாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டு தயாரிப்பான ஹரோப் என்ற ட்ரோன். இந்த ட்ரோன் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு 1500 கிலோமீட்டர் கூட ஊடுருவி சென்று அதனுடைய செல்லும் வழியில் இருக்கிற ரேடார் எல்லாமே முடக்க செய்து துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதனால தான் பாகிஸ்தானுடைய முக்கியமான விமான தளத்தை தாக்கி அழித்திருக்கிறது. இப்படி இந்த போரில் விமானங்களுடைய தேவை மிக குறைவாக இருந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் உலக நாடுகள் உணர்த்துவது என்னன்னு கேட்டிங்கன்னா, போர் என்று வந்துவிட்டாலே இனி போர் விமானம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் உலகத்துக்கு காட்டுகிறது. சரி, போர் விமானம் தேவையில்லை, என்ன தேவை என்று பார்த்தால் வான் பாதுகாப்பு அமைப்பு, குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணை, பேலிஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன்கள். அதிநவீன ட்ரோன் தான் ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் இனி எதிர்காலத்துக்கு தேவை என்றே தான் இந்த போர் உணர்த்திருக்கிறது. அடுத்ததாக இந்தியாவுடைய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் எல்லாமே பாகிஸ்தானுடைய தலைநகர கராச்சிக்குள்ளார ஊடுருவி முக்கியமான விமான தளத்தை அளித்திருக்கிறது. அப்படி முக்கியமான 3 விமான தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கராச்சி விமான தளத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாகிஸ்தான் இராணுவ தளம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக 9 முக்கியமான தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் இந்திய ட்ரோன்கள் அளித்திருக்கிறது. இப்படி இன்னும் இந்த போர் ஒரு 4 நாட்கள் நடைபெற்றால் அமெரிக்க தயாரிப்பான F-16 போர் விமானங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அதனால தான் அமெரிக்கா உடனடியாக தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் அதிபரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு சூழலுக்கு தான் ஆட்சிக்கு வந்தவர் ட்ரம்ப் அவர்கள். அப்படி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியவில்லை. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தி இழந்த செல்வாக்கில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். ரஷ்யா தன்னுடைய 2ஆம் உலக போர் 75ஆம் ஆண்டு வெற்றியை தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவுக்கு வெற்றி உதவியிருக்கிறது. இது இந்தியாவுடைய வெற்றியை விட ரஷ்யாவுடைய வெற்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இந்த போரில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னும் 50 வருஷத்துக்கு இந்தியா மீது போர் தொடுக்கணும்னா யோசனை பண்ணி தான் பார்க்கணும் பாகிஸ்தான். அந்த நேரத்தில் இந்த போர் வெற்றி
இந்த போர் முடிந்திருக்கிறது. இந்தியாவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த போர் கொடுத்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75 வருஷமா தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறது பாகிஸ்தான் இந்தியாவில். தக்க பதிலடி கொடுக்க இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த போரை அமெரிக்கா தலையிட்டு விரைவாக முடிவு கொண்டு இருக்கிறது. அதனால 2029 மீண்டும் தான் பிரதமராக வேட்பாளர் ஆகணும்னு சொல்லிட்டு மோடியினுடைய கனவு தகர்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டதன் காரணமாக அமெரிக்காவுக்கு ராஜதந்திர வெற்றியையும், பாகிஸ்தானுக்கு தோல்வியும், ரஷ்யாவுக்கு வெற்றியும், இந்தியாவுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.